விஜயா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். கள்ளக்கடத்தல் கூட்டத்தின் தலைவனை கைது செய்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கொள்ளக்காரங்களையும் கைது பண்றேன். நல்ல செய்தி ராஜு. நானும் ஒண்ணு சொல்ல போறேன். நல்ல செய்தி ஒண்ணு என்ன, 1000 சொல்லு. நல்ல செய்தியை தான் சொல்லணும், நல்ல செய்தியை தான் கேட்கணும். அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இல்ல என்ன, நம்முடைய காதல் மாளிகை இடிக்கப்படுற பார்த்து நீ கலங்கலையா? எதுக்காக? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா உன்னுடைய காதல் மேடையில நடிக்கப்பட வேண்டிய நாடகம் தானா? வாழ்க்கையே ஒரு நாடகம் தானே ராஜு. இல்ல, நீ ஏமாத்திட்ட விஜி, என்ன ஏமாத்திட்ட. நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. போதும். பெண்களை தெய்வமா மதிக்கிறவன் தான். அந்த தெய்வ இனத்தையே வெறுக்கும்படி செய்தார் விஜி. புது புது கற்பனையால பூரிச்சு போயிருக்க என் மென்மையான இதயத்தை பொடி பொடி ஆக்கிறார். கண்ணாடியா இருக்கிற உங்க இதயத்தை கருங்கெல்லாம் மாத்தி, அந்த கல்லுல கூட உன்னுடைய உருவத்தை மட்டும்தான் என்னால செதுக்க முடியும். அதுக்கு இன்னொருத்தருக்கு வாழ்க்கைப்பட போற எந்த பெண்ணும் உரிமை கொடுக்க மாட்டா ராஜு. உண்மைதான், உண்மைதான். விஜி, உன் அழகு கோயில குடியிருக்க போற அந்த அதிர்ஷ்டக்கார கணவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். அவர் போங்க, இப்படித்தான் கேளுதா? நான் காதல கேள்ன, நீ என் இதயத்திலேயே கேளினியே, எனக்கு எப்படி இருக்கும்? ராஜு, காதல்ல இன்ப பகுதி மட்டுமில்லை, துன்ப பகுதி கூட சுவையா இருக்கும்னு அனுபவிச்சவங்க சொல்றாங்க. நம்ம காதல் வாழ்க்கையில அப்படி ஒரு துன்ப கட்ட வந்தார். உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சேன். இது டெஸ்ட் இல்ல, ட்விஸ்ட். விஜி, காதலின் துன்ப கட்டம் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் தான் நல்லா இருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அனுபவிச்சேனே. அப்பா, நினைச்சாலே பயமா இருக்கு. பயப்படேன், அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதிர்ச்சி அடையேன், அப்பா சம்மதிச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா. ராஜு, எங்க அம்மாவே எங்க அப்பா பாக்கணுமா? எங்க வீட்டுக்கு வர சொல்றீங்களா? ஓஹோ, உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அருக்கு மாதிரி காஃபியை போட்டு கொடுத்து உங்க அம்மா கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கிடுவேன். அந்த டெக்னிக்கல எனக்கு நல்லா தெரியும். சாரி விஜய், எனக்கு அப்பா இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? ஆமா. அப்பா இல்லாம அம்மா முதல்ல பொண்ணு பார்க்க வர சம்மதிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, சும்மா வர சொல்லுங்க. இல்ல விஜய், எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா இதுவரையிலும் எந்த மங்கள காரியத்திலும் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. பொதுவா கணவனை இழந்த பெண்களை பார்க்கறதே அவசகனம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சதும் முதல்ல எங்க அம்மா முகத்துல தான் விழிக்கிறேன். அதனால்தான் எனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குது. எல்லாரும் சகுனம் பார்க்கறது வீட்டுக்கு வெளியே தானே தவிர வீட்டுக்கு உள்ள இல்ல, தெரியுமில்ல விஜி? என் தாய் தான் எனக்கு தெய்வம். தாய் சொல்ல தட்டவே மாட்டேன். அப்ப இப்படி செய்த என்ன? எப்படி? எங்க அப்பா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுமா? அப்படியே செய். இன்னைக்கு அனுப்பிட்டுமா? இப்பவே அனுப்பிடு, இதுக்கு மேல என்ன தாங்க முடியாதாமா. ஆசையப்பா. அன்னைக்கு மாப்பிள்ளை விஷயமா நம்ம பேபி கிட்ட கோபமா பேசுனீங்கல்ல, முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேனுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம குழந்தை மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. அதை தவிர நாட்டுல எனக்கு வேற என்னடா இருக்கு? தாய் இல்லாத பிள்ளை, ஒரே பிள்ளை. அதனாலதான் அதுக்கு ஓவர் சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன். அப்பா, குழந்தை வருது. பேபிம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வராங்க? அதை சொல்லத்தானே வந்தேன். அப்பா, அவருடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இதுவரையில எந்த மங்கள காரியத்துல பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. அதனால முதல்ல பொண்ணு பார்க்க வர மாட்டாங்கன்னு தெரியுது. அதனால நாம போன போச்சு. என்ன பாசு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு மாறுறதான முறை? என்னடா முறை? எல்லாம் முறைப்படிதான் இப்ப நடக்குதா? எல்லாம் ரிவர்ஸ்லயே நடக்குது.
நானே இப்ப பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ஜோசியரையும் பார்த்துட்டு வந்துருவோம். அம்மா இவங்கெல்லாம் யாரு? நம்ம தூரத்து உறவு. நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு உன் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வந்தாங்க. அம்மா நான் கூட உங்ககிட்ட அது விஷயமா பேசணும். என்னப்பா வந்து ஏன் தயங்குற? சும்மா சொல்லு. இந்த ஊர்ல பாண்டித்துறைன்னு ஒரு பேங்கர் இருக்காரு. அவருக்கு விஜயாங்கிற ஒரே ஒரு பொண்ணு. படிச்சவ, நல்ல பண்புள்ளவ. உங்களுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதிகள் அத்தனையும் அவகிட்ட இருக்கு. நீங்க அனுமதிச்சா? ஏன் அனுமதி என்னப்பா? உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சட்டம். அந்த பிள்ளையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம. அதனால என்னப்பா, இப்போ நீ பாத்துருக்கிற பொண்ணையே நிச்சயம் பண்ணிக்குவோம். உன் அண்ணா வந்த உடனே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து 2 பேர் கல்யாணத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல செய்து விடுவான். சரிம்மா. அம்மா யாரோ வர்றாங்க. அம்மா அந்த பொண்ணோட அப்பா வர்றாருமா. அப்படியா? சரி, நீ போய் அவரோட பேசிக்கிட்டு, நான் போய் காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். சரிம்மா. சரி ஆபீசர், எதுங்க இவ்வளவு தூரம்? மாப்பிள்ளைக்கு சிநேகிதமா நீங்க? பூசணிக்காய் கொடி பரவுன மாதிரி மாப்பிள்ளை சிநேகிதம் போலீஸ் வரைக்கும் படர்ந்து இருக்குது. மாப்பிள்ளைங்க எவ்வளவு இருக்காங்க? இல்லைங்க, நீங்க பார்க்க வந்தது என்னத்தான். இது என் வீடு தாங்க. அம்மா இவர்தான் விஜயாவுடைய அப்பா. சார் இவங்க தான் எங்க அம்மா. கெடுத்தவரே, என் வீட்டில் அடியெடுத்து வைக்க உனக்கு என்ன தைரியம்? என் முகத்தில் விழிக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்? மோசக்கா, போய்விடு. அம்மா ஏன் பாக்குறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்க. ராஜு, அம்மா அந்த பாவிதான் உன் அப்பாவை கொன்றவன். அப்பா கொல்லப்பட்டாரா? என் அருமை தந்தை அநியாயமாக சாகடிக்கப்பட்டாரா? இது உண்மையா? இது உண்மையாமா? ஆமா. அம்மா அவர் பராங்கசம் இல்ல, பாண்டித்துறை. பெயரைத்தான் மாற்றிக்கொள்ளலாம், உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதே உருவம், அதே கொலைகார முகம். அவன் பராங்குசமேதான். அப்படியா? பாண்டித்துறைக்கு பராங்குசம் என்று மற்றொரு பெயர் உண்டா? அவன் கொலைகாரனா? அதுவும் என் அப்பாவை கொன்றவனா? அம்மா இந்த சம்பவம் எப்படி நடந்தது? எங்கே நடந்தது? நம் பூர்வீக கிராமத்தில். அங்கு பராங்குசம் ஒரு பண்ணையில் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். முதலில் அவன்தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் பெற்றோர் என் விருப்பப்படி உன் அப்பாவுக்கே என்னை கல்யாணம் செய்து வைத்தார்கள். அதிலிருந்து பராங்குசம் என்னை பழிவாங்க சமயம் பார்த்திருந்தான். நீ பிறந்து 3 வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவன் வேண்டுமென்றே உன் அப்பாவின் மீது காரை ஏற்றி அவரை கொன்று விட்டான். என்ன கொடுமை! அம்மா இந்த குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கவில்லையா? என்ன பலம்? உன் அப்பா பிழைத்தாரா? இல்லையே. அம்மா, இல்லையே. அம்மா இது ஏனம்மா என்னிடம் சொல்லவில்லை? அப்பாவை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என்ற வெறிக்கு இளமையிலேயே நீ ஆளாகி, அதனால் உன் வருங்காலம் வீணாகிவிடக் கூடாதே என்று நான் சொல்லவில்லை. ஐயோ, நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு கொடிய நிகழ்ச்சியா? அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் பராங்குசம் தான். அந்த பாவியின் மகளைத்தான் நீ பார்த்து விட்டு வந்திருக்கிறாய். தம்பி, நீ எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய். அம்மா, ராஜு, என் கண்ணே, அந்த பெண் உனக்கு வேண்டாம். ஐயோ, ஆமாவே, அம்மா அந்த பெண் உனக்கு வேண்டாம். அம்மா, அவளை மறந்து